தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இளவரசியின் உறவினர் பாஸ்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செம்மரக்கட்டை விற்று தருவதாக 2.28 கோடி பணம் மோசடி செய்த வழக்கில் மணிப்பூர் போலீசாரால் பாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சசிகலாவின் உறவினராக இருக்கக்கூடிய பாஸ்கரை மணிப்பூர் இம்பால் போலீசார் கைது செய்திருந்தனர். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பூரில் தொழில் செய்த போது சுமார் 2.28 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக மணிப்பூர் மாநிலம் இம்பால் போலீசார் பாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன் பிறகு அவரை கடந்த வாரம் போலீசார் கைது செய்தார்கள். சென்னை புழலில் பாஸ்கர் ஜே கிளப் என்ற பெயரில் ஒரு மணமகிழ் மன்றம் ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு மணிப்பூர் போலீசார் அவரை கைது செய்த போது கைது செய்ய வந்த போலீசார் அனைவரும் சீருடை அணியாமல் இருந்த காரணத்தினால் உடனடியாக புழல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. புழல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரித்த போதுதான் மோசடி வழக்கில் பாஸ்கரை கைது செய்வதற்காக மணிப்பூரில் இருந்து போலீசார் வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்த போது பாஸ்கருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட அவரை இன்னும் மணிப்பூருக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்படவில்லை. அதற்கான வாரண்ட் பெறுவதற்கான நடவடிக்கையில் மணிப்பூர் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவு மாதவரத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்பு பாஸ்கரை மணிப்பூர் போலீசார் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்போது மீண்டும் பாஸ்கருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து மணிப்பூர் போலீசார் சென்னையில் முகாமிட்டு தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.